கால் மேல் கால் போட்டு உட்காடுறது அப்படிங்கிறது பசங்க கூட அதிகமாக அதை பண்ணுறதில்ல. என்னன்னு தெரியல. இப்போ அதுவும் அந்த ஒரு ஹையர் லெவல் ஜாபுக்குலாம் போகிற பெண்கள் வந்து யூரோப்பியன்ஸ் அவங்களுக்கு அது வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க தெரியல. பட் இந்தியன் கல்ச்சருங்கிறத வந்து பிரதிபலிக்கிற ஒரு இடமா இருந்திருக்கணும் இந்தியன் ரிப்போர்ட்டர்ஸ் அதை வந்து கடைப்பிடிக்கணும். கால் மேலே கால் போடுறதுங்கிறது இந்தியன் கல்ச்சரே கிடையாது முதல்ல. ரெண்டாவது, அது சரியான உடல் மொழியும் கிடையாது. சரியான உடல் மொழி கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக புட்டினோட வருகை வந்து இந்தியாவுக்கு நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட இந்த கேள்விகளை கேட்குறது போகிறதுங்கும் பொழுது ஒரு கிராட்டிடியூட்னு ஒரு நன்றியோடு கேட்கணும், ஒரு நட்போடு கேட்கணும், கண்ணியமாக இருக்கணும். ஆனால் அங்கே உடல் மொழியே வந்து நான் வந்து பெரிய ஒரு லாடு அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆள் எவ்வளோ பெரிய லாடுன்னு ஏதாவது தெரியுமா இவங்களுக்கு? அவர்கிட்ட வந்து ஒரு இந்திய ஊடகவியலாளர்கள் வந்து பேசும் பொழுது அது ஒரு கண்ணியமான ஒரு உரையாடலாக இருக்கணும்ல. இந்த கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும். அதில் நான் சொல்கிறேன் என்ன நினச்சேன். ஃபஸ்ட்டு உடல் மொழியிலேயே வந்து இவங்க வந்து பெரிய தப்பு பண்ணுறாங்க. இந்த கால் மேலே கால் போட்டு உட்கார்றது வந்து ரொம்ப இன்டீசென்ட்டான ஒரு உடல் மொழி. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் குடும்பத்துலலாம் நான் சின்ன வயசில் எல்லோரும் கால் மேலே கால் போட்டு உட்காரு. எங்கள் வீட்டிலலாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்தா திட்டுவாங்க. இது எங்கள் வீட்டில் மட்டும் திட்டினாங்களா என்னென்னு தெரியல எனக்கு. கால் மேலே கால் போட்டு உட்காந்தா இது நிறைய பேர் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்தா ஆண்களுக்கு அது போயிடும், பெண்களுக்கு இது போயிடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் போகாது. இந்த வந்து இப்போ கரு பிரச்சனை ஆயிரும், அதை இப்படிலாம் பயப்படுது. அது ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு விஷயம். அதுவும் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு மூஞ்சிக்கு நேராக காலை நீங்கள் வைக்கிறதுனா அது என்னது இது? அதுவும் அந்த பெண்கள் கால் மேலே கால் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஷூ வந்து அவங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. தப்புங்க. இது வந்து ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு முறை. ஒரு டீசெண்டாக உட்காந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஒரு கேள்வியை கேட்குறது, அது அந்த உடல் மொழி ஒரு டாமினண்ட்டான உடல் மொழி காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து ஒரு கெஸ்ட்டாக வரவங்ககிட்ட அதை பண்ணவே கூடாது. இது ஏன் அப்படின்னா, நம்ம சக இந்திய குடும்பம், இது நம்ம குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே கால் மேலே கால் போடுறத வந்து அவமரியாதையாக தான் பார்ப்பாங்க. இந்தியன் கல்ச்சரில் எந்த கல்ச்சர்லையுமே கால் மேலே கால் போடுறது வந்து அலௌடு இல்லை. இந்த சென்ஸ் அது ஒரு தப்பான ஒரு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கவங்கள அவமரியாதை செய்கிற விஷயந்தான். ஆனால் அதை வந்து ஒரு ட்ரெண்டாக வெஸ்டர்ன் இதை பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. பட் அதை பண்ணாதீங்க. இது வந்து வெஸ்டர்னர்ஸை பார்த்து பண்ணுற வேலை. கால் மேலே கால் போட்டால் ஒரு இது இப்படின்னு சொல்லிட்டு, பட் அது பண்ணக்கூடாது. ஒருத்தர்கிட்ட காலை காட்டுறதுங்கிறது வந்து ஃபார்ம் ஆஃப் ஒரு இது. அதை அப்படி தான் நம்மளெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. ஸோ இது நான் சொல்லிடுறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அப்படி தான் சொல்லி வளர்த்துருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மாவும் அப்படி தான் சொல்லி. ஸோ இந்தியன் கல்ச்சரில், தமிழ் கல்ச்சரில் கால் மேலே கால் போடுறது தப்பு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெளிநாட்டு நபர் அவங்க வரும்போது அவரை கண்ணியமாக நடத்தணுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு தெரியலைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய நிகழ்வாக இருக்குது. அதை நம்ம ஒரு